அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகாயசீலன். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அருமை நண்பர் பிஜிஎஸ் ஆனந்த் அவங்கள தான் இன்றைக்கி நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். வாங்க அவங்ககிட்டே நம்ம நேர்காணலை ஆரம்பிப்போம். வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஆமாம், எல்லாரும் கேட்குறாங்க, ஆனந்த் தானே பேர், அது என்ன பிஜிஎஸ்ங்காங்க. பிஜிஎஸ்னால் அர்த்தம் என்ன? எதுக்காக உங்களை எல்லோரும் பிஜிஎஸ்னு சொல்கிறாங்க? அது நீங்கள் என்ன காரணம் சொல்லுங்கள். இல்லை, என் பேர் ஆனந்த் தான். ஆனால் பிஜிஎஸ் அப்படின்னா தாத்தா பேர் பரமானந்தம், அப்பா பேர் ஞானத்துரை, அம்மா பேர் சாந்தி. எனக்கு எல்லாமே தாத்தா தான். அதனால் தாத்தாவின் அடைமொழியோட ரெண்டாவது அப்பா. எல்லாருக்குமே அப்பா இனிஷியல் தான் இருக்கும். அதனால் அப்பா இனிஷியல் பிஜி. அகெயின் அம்மா. இந்த உலகத்தில் தாயை விட மிகப்பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. ஸோ அம்மாவின் பேரை நான் அடைமொழியாக வச்சு பிஜிஎஸ் ஆனந்த் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இதுதான். அடடடா, பிஜிஎஸ்ங்கிற அந்த ஒரு 3 வாரத்தைக்குள்ளே ஒரு 3 தலைமுறையே இருந்த ஒரு அளவில் இவ்வளோ இருக்குது. இது எங்களுக்கு தெரியாது. உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு செயல் தான். இன்றைக்கி நவீன காலங்களில் அம்மாவோட பெயரையும் இனிஷியலாக போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நவீன காலத்தில் தாய் பாசத்துக்கும் அவங்க படுற கஷ்டத்துக்கும் அவங்களோட தியாகத்துக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விதமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததாக உங்கள் கல்லூரி வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள் நண்பா. என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை சொல்கிறேன்னா, நான் யூஜி பிசிஏ படித்தேன். ஸ்ரீ சங்கரா பகவதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அகெயின் பிஜி வள்ளியூர் பெட் இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை. இப்போ பிஜிஎஸ் ஆனந்த் எம்பிஏ அப்படி தானே? அப்படி கூட வச்சுக்கலாம். இதை தாண்டி வாழ்க்கையில் வேறு ஏதாவது அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை வேறு ஏதாவது படிப்புகள், இல்லை படிப்பை தாண்டி ஏதாவது அனுபவங்கள்லாம் இருக்கா? படிப்பை தாண்டிய அனுபவங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு எடிட்டிங்ஸ் ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அக்ரி ரொம்ப பிடிக்கும். அக்ரிகல்ச்சர் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப என்னுடைய ஆம்பிஷன். ஆனால் அது நான் அக்ரிகல்ச்சர் நான் படிக்கலை. அதனால் அவ்வளோதான். ஆனால் படிப்பையும் தாண்டி விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் அது ஊறி போன ஒன்று. இருந்தால் இப்போ சமீப நாட்களில் இப்போ இந்த கல்லூரி படிக்கிற காலத்துலேயும் இல்லை படித்து முடித்த அந்த காலத்துலேயும் விவசாயம் சார்ந்து ஏதாவது இது வரைக்கும் தொழில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? வேளாண்மை ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. அது எப்படின்னு சொல்லணும்னா, மை லைஃப்லேயே அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். நான் எம்பிஏ ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 2 வீக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சரி லீவுக்கு வரலான்னு சொல்லிட்டு நான் லீவுக்கு வரும்போது வாட்டர்மெலன் கார்டன் எனக்கு ஒரு அண்ணா கொடுத்தாங்க. எப்படி சொல்லணும்னா, அது ஃபஸ்ட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே காலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை நம்பி கொடுத்தாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு விவசாயத்தை பற்றி அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் நான் சரி இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு ப்ராஜெக்டை எடுத்தேன். ஃபைனலாக ஒரு 60 நாள் வாட்டர்மெலனுடைய அந்த அறுவடை காலம். ஸோ அதனால் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணி இன்றைக்கி நான் நினச்சதோட பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது அந்த 60 நாள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் களத்தில் போட்டிருக்கீங்க விவசாய நிலத்தில். இப்போ சொல்லுங்கள், நம்ம ஒரு சாதாரண ஒரு தர்பூசணி பழம், அந்த ஒரு பழத்துலேயே உங்களோட விவசாயத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, எவ்வளோ வேர்வை சிந்திருப்பீங்க, எவ்வளோ நாள் உழைச்சிருப்பீங்க, ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. இப்போ நினைக்கும்போது இந்த தருணத்தில் விவசாயிகள் பற்றியும் அவனுடைய வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அப்பா விவசாயம்தான், அம்மா விவசாயம்தான். ஆனால் எனக்கு விவசாயம் ஃபஸ்ட்டு தெரியாது. நம்ம ஏசிலே இருந்து காலேஜெலாம் படிச்சுட்டு அப்படி இருந்ததுனால எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா கூலி வேலை பண்ணி தான் என்னை படிக்க வச்சாங்க. ஸோ அதனால் எனக்கு விவசாயத்தை கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனால் அம்மா விடலை. அம்மா வெயில் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண அப்படி தான் சொன்னாங்க. நான் தான் வீட்டில் இல்லை, நான் கண்டிப்பாக அக்ரியை நான் கற்றுக்கிடுன்னு சொல்லி அம்மா பட்ட கஷ்டத்தை நம்மளும் படணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அக்ரியை கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரின்னு பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷனில் விவசாயிகளுக்கு நம்ம முன்னுரிமை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் உட்காந்து 60 நாள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது சன்ஷைன், அதாவது சூரியனை அந்த இடத்துல நின்று ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது அதனுடைய வலியும் வேதனையும். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்ன விவசாயிகளா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். விவசாயிகள் பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிலேருந்து ஒரு ஃபைனலாக ஒரு அவுட்புட்டை கொண்டு வரவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும். அதனால் அவ்வளோதான். இந்த நீங்கள் 60 நாள் செஞ்ச அந்த தர்பூசணி விவசாயத்தில் உங்கள் உழைப்புக்கும் நீங்கள் போட்ட முதலுக்கும் உங்களுக்கு அந்த வருமானங்கிறது எப்படி கிடச்சிச்சு? வருமானம் அப்படின்னு சொல்கிறதோட
பணம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும். ஆனால் விவசாயத்தை ஒரு செடியை நம்ம சின்ன செடியிலேருந்து ஒரு 60 நாள் அந்த தர்பூசணி மற்ற செடின்னு தெரியல, பட் தர்பூசணி 60 நாளாக நம்ம பெத்த பிள்ளை மாதிரி அதை கண்காணித்து அதை கரெக்டாக கொண்டு வந்து தண்ணீர் பாய்ச்சி எல்லாமே உரம் எல்லாமே போட்டு ஃபைனலாக கொண்டு வரும்போது தான் தெரியுது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லி. ஒரு செடிக்கு 60 நாள் செடிக்கு. அப்போ லைஃப் லாங் ஃபுல்லாக ஒவ்வொரு செடி ட்ரம் ஸ்டிக் நம்ம ஏரியாவில் இருக்கிறது ஃபுல்லாக செம்மண்ணில் ட்ரம் ஸ்டிக்கு, வாட்டர்மெலன், வெள்ளரிக்காய் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தான் போடுவாங்க. அப்போது நம்ம 60 நாளைக்கு நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அப்போ அந்த வருடமாக செய்கிற விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. விவசாயத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு 60 நாள் இந்த செஞ்ச ஒரு விவசாயத்தில் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ள நவீன காலத்தில் 4G 5G எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே பல பேருக்கு அது புரிஞ்சிருக்கு. இன்றைக்கி உள்ள நவீன காலத்துலேயுமே நிறைய படித்தவங்களுமே இன்றைக்கி விவசாயத்தை தேடி வந்திருக்காங்க, தற்சார்பு பொருளாதாரத்தை தேடி வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அது மிகவும் சிறப்புக்குரிய செயல். அந்த வகையில் ஒரு 60 நாள் தர்பூசணி விவசாயம் செஞ்சுருக்கிற உங்களை நாங்கள் ரொம்ப மனதார பாராட்டுறோம். உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை அப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்க, MBA படிச்சிருக்கீங்க, அந்த கல்லூரி நண்பர்கள் அவங்கள பற்றி சொல்லுங்கள். இந்த 60 நாள் விவசாயம் நீங்கள் இறங்கும்போது படித்து முடிச்சுட்டு வேறு கம்பெனிக்கு வேலைகள் போகாமல் விவசாயத்தில் இறங்கும்போது உங்கள் நண்பர்கள் இதை வந்து எப்படி உங்களை அணுகுனாங்க? அதை எப்படி சொல்லணும்னா, நம்ம MBA ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். MBA ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் நினைப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அது வீட்லேயும் நினைப்பாங்க, நம்மளுடைய ரிலேஷன் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு 2 ஃப்ரெண்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் அந்த 2 ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மச்சி உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணி பாரு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர்மெலன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா தம்பி உன்னால் இது முடியாது, அவுட்புட் வராதுன்னு சொல்லி என்னை இது பண்ணாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் இந்த நேர்காணலில் என் ஃப்ரெண்டை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஃபைனலாக இன்றைக்கி 50 டன் 60 டன் அளவுக்கு இப்போ வரைக்கும் காய்ச்சி நாங்கள் வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ். இந்த எப்படி சொல்ல, என் ஃப்ரெண்டுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். MBA படித்து முடித்ததுக்கு அப்புறம் இந்த விவசாயத்தில் இறங்கும்போது வீட்டில் இதை பற்றி என்ன சொன்னாங்க? வீட்டில் இதற்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு? வீட்டில் அப்படின்னா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னா, சரி நம்ம வெயிலில் கிடந்து கஷ்டப்பட்டோம், நம்ம பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னதுன்னா, சரி அம்மா கஷ்டத்தை நம்மளும் படணும். ஏன்னா நம்ம ஏசிலே இருந்து காலேஜ் படிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் காலத்துக்கும் நம்ம அந்த கஷ்டத்தை சொல்லலாம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் அம்மா பட்ட கஷ்டத்தை நான் படுறேன்னு சொல்லி அம்மாக்கிட்ட சண்டை போட்டு நான் விவசாயம் பண்ணி இன்றைக்கி ஃபைனலாக சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். உங்களுடைய இந்த ஒரு பதில் வந்து ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்குது. அதாவது இன்றைக்கி உள்ள இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் படிச்சுட்டு அவங்களுடைய ஆசையை நோக்கியும் கனவை நோக்கியும் ஒரு லட்சியத்தோடு ஓடும்போது இந்த உலகத்துலேருந்து சொல்கிற எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை உன்னால் முடியாது, நீ இதில் ஜெயிச்சுக்கிட மாட்ட அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த விமர்சனங்கள், அந்த எதிர்மறையான கருத்துக்களை எல்லாமே நீங்கள் ஒரு படியாக்கி அதன் மேலே நடந்து இன்றைக்கி வெற்றிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் தான் சொல்லணும் ஆனந்த். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த காலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி, இந்த காலநிலை மாற்றம், ஏன்னா காலநிலை வந்து முன்னால் இருந்த பருவநிலை மாற்றமெல்லாம் இன்றைக்கி இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. இது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு அது கை கொடுத்துச்சா? அது எப்படி இருந்துச்சு? அந்த மகசூல் எப்படி கிடச்சிச்சு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக. ஏன்னா இப்போது நம்ம ஏரியாவில் டிசம்பர் மாதம் கொஞ்சம் மழை வந்ததுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் தண்ணி இப்போதைக்கு இருக்குது. ஆனால் இப்போது கோடை வெயில் ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் தண்ணி லோவாக இருக்குது. இருந்தாலும் அதை கரண்ட்டு எல்லாத்தையும் நம்ம மின்சாரம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதற்கேற்றாப்புல செடியை நம்ம வளர்த்து ஓரளவு இப்போதைக்கு ஓரளவு பரவாயில்ல. ஃபைனல் நம்ம அவுட்புட் கொண்டு வந்துட்டோம். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலை. இப்போ ஓரளவு பரவாயில்ல தான், தண்ணீர் பற்றாக்குறை இல்லை. அதாவது தர்பூசணி விவசாயத்துக்கு ஓரளவு இருக்கிற தண்ணி வச்சு நீங்கள் சிறப்பாக விவசாயம் பண்ணிட்டீங்க, அப்படி தானே? ஆமாம், ஷியோர். சரி. அப்போ இன்றைக்கி இளம் விவசாயி BGS ஆனந்த் MBA அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமையும் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெருமையும் மகிழ்ச்சின்னு சொல்கிறத விட அளவு கடந்த மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரியது ஒரு கடல்.
கடலை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டே இருந்தாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருந்து நம்ம ஒர்க் பண்ணால் கூட அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்காது. ஆனால் நம்ம வெயில் இருக்குது, நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனால் இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா நம்ம ஒரு செடியை எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அந்த செடியினுடைய இலையை பார்க்கும்போது அது அழகாக அந்த காற்றுல ஆடும்போது ரொம்ப அதை பார்க்கும்போது நம்மளுடைய கவலைகள் எல்லாமே மறந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து நம்ம அந்த விவசாயம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது எனக்கு ஒரு திருப்பி சொல்ல விரும்பலை, இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான், தட்ஸ் இட். அப்போது வந்து விவசாயத்தை நீங்கள் அந்தளவுக்கு நேசித்து இது பண்ணியிருக்கீங்க, ஒரு லவ் அந்த விவசாயத்து மேலே உங்களுக்கு இருந்திருக்கு, அப்படி தானே? கண்டிப்பாக விவசாயம், ஆமாம், இது காரணம் அம்மா தான். ஏன்னா அம்மா பட்ட கஷ்டத்தை நானும் படுறேன்னு சொல்லி தான், இல்லைன்னா நான் இதில் வந்திருக்க மாட்டேன், இந்த செக்டாருக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். அம்மா பட்டாங்க, ஸோ நானும் இந்த கஷ்டத்தை படுறேன்னு சொல்லி வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம், ஏன்னா எனக்கு சன்ஷைன் அவ்வளோவா செட் ஆகாது, இருந்தாலும் நம்மளை 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த கஷ்டத்தை நம்மளும் உணரணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நானும் களத்தில் இறங்கிட்டேன். தொடர்ந்து விவசாயம் செய்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள், ஒரு ஆசை அதெல்லாம் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக இருக்குது, ஆனால் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்னால் முடியும்னு ஒரு நம்பிக்கையில் நான் பயணிக்கிறேன். நான் நிறைய கற்றுக்கிடணும். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் லேசாக, அதாவது எப்படி சொல்ல, நம்ம பார்த்தோம் அப்படி அவுட்புட் கொண்டு வந்துடலாம் அப்படின்னா முடியாது. களத்திலேருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரணும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் அனுபவம் தேவை. அதே மாதிரி விவசாயத்துக்கு அதை விட அனுபவம் தேவை. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கப்புறம் தான் விவசாயத்தை நம்ம ஃபைனலாக கொண்டு வர முடியும். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நான் கற்றுக்கிடுவேன். இன்றைக்கி உள்ள உலகத்தில் விவசாயம் இல்லாமல் மனித உயிர்கள் யாருமே வாழ முடியாது. அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அதுதான். ஆனால் விவசாயிகளுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மரியாதையும் அவர்களுக்கான வரவேற்பும் அடுத்த தலைமுறையிலேருந்து வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான வரவேற்பும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப குறைவு தான். இப்போ வரும் நாட்களில் அந்த இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க விவசாயிகளுக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னீங்க. இப்போ பிஜேஎஸ் ஆனந்த் ஒரு MBA, ஒரு திருமண வயதில் இருக்கிற ஒரு என்னுடைய நண்பர், தொடர்ந்து நீங்கள் விவசாயம் செய்யும்போது உங்களுக்கு பொண்ணுலாம் தருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அப்படின்லாம் இல்லைங்க. அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்ம எதிர்பார்த்து வாழக்கூடாது. பொண்ணு கிடைக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் இதை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஏன்னா எப்படி சொல்லன்னு தெரியல, இருந்தாலும் நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால் சரி, இதை பார்த்துட்டு யாராவது பொண்ணு கொடுத்தா நம்ம பார்த்துக்கலாம். சரி, இவ்வளோ சொல்கிறீங்க. பிஜேஎஸ் ஆனந்த் சிங்கிளாக கமிட்டடா? அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க, நேயர்கள் ஆர்வமாக இருப்பாங்க. ஏங்க சிங்கிளாக கமிட்டடாக அப்படின்லாம் இல்லைங்க. எப்படி சொல்ல, எல்லார் லைஃப்லேயும் ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக இருக்குங்க. அது எல்லார் லைஃப்லேயும். அந்த மாதிரி என்னுடைய லைஃப்லேயும் ஒரு கஷ்டமான ஸ்டோரி இருந்தாலும் இப்போதைக்கு நான் சிங்கிளாக தான் இருக்கேன். இனி வரக்கூடிய நாட்களும் கண்டிப்பாக சிங்கிளாக தான் இருப்பேன். ஏன் அப்போது பிரச்சனை இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற இளையோர்கள், அடுத்த தலைமுறைகள், விவசாயத்தை விரும்புவோர், அதை தாண்டி ஒரு திறமையான ஒரு அர்ப்பணிப்புள்ள விவசாயியை விரும்புவோர் ஆனந்த் இருக்காப்புல வாய்ப்பு பயன்படுத்திக்கிடுங்க. உங்களுடைய இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் உங்கள் விவசாய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய எதிர்காலம் வந்து இன்னும் சிறப்பானதாக அமைய நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி, தேங்க்யூ. நன்றி. நேயர்களே, பார்த்தீங்களா, இன்றைக்கி உள்ள நமக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னு சொன்னால் உணவு தான் தேவை. இன்றைக்கி நம்மளாம் நினைக்கிறோம் அது ஒரு காசு கொடுத்து போய் வாங்கினா கடையில் போனால் நமக்கான மளிகை பொருட்களோ நமக்கான காய்கறிகளோ நம்ம கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் அது வந்து சாதாரணமாக கிடைக்கிறதில்ல. ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களுடைய வியர்வை துளியை இரத்த துளிகளாக இந்த நிலத்தில் சிந்தி பாடுபட்டு அரும்பாடுபட்டு அவங்க அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட பல வேளைகளில் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் தொடர்ந்து அந்த விவசாயத்தை செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் முழுமைக்கும் அவர்கள் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சேவை நோக்கத்தோடு கூடிய ஒரு செயல் தான். அந்த வகையில் இன்றைக்கி இளம் விவசாயிகள் நிறைய பேர் வாராங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாராங்க. அப்படி வர்றவங்களை கண்டிப்பாக நம்ம உன்னால் முடியாது அப்படிங்கிற எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லாமல் உன்னால் முடியும், நீ முயற்சி பண்ணு, எல்லாத்தையும் சரியாக செய் அப்படின்னு தெரிஞ்சவங்க, பெரிய ஆட்கள், வயதில் அனுபவம் உள்ளவங்க, அவங்களுடைய அனுபவத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு சிலதை சொல்லிக் கொடுங்க. அவங்களையும் அடுத்த தலைமுறையும் விவசாயிகளாக மாற்றுங்க. அவர்களுக்கும் இந்த உலகத்தில் சமமான மரியாதை கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி உணவு இல்லையேல் உழவு இல்லை, உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.